அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் மற்றும் உதவி நூலகர்கள் மற்றும் உதவி இயக்குனர் இந்த பணியிடங்களுக்கான 232 மொத்த பணியிடங்க. இதற்கான தேர்வு முடிவுகளை நேற்று வெளியிட்டது தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, சரி இதில் பாருங்கள், இதில் சிபிடி மோடில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் நடந்துச்சுங்க. ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் இந்த தேர்வானது நடைபெற்றது. மொத்தம் இதில் 4691 தேர்வர்கள் பார்த்திங்கன்னா இந்த தேர்வு எழுதி அதற்கான முடிவுகள் வெளியிடப்பட்டது. இதுக்கான டென்டேட்டிவ் கீ பார்த்திங்கன்னா 16/4/2025 பார்த்திங்கன்னா விட்டுருந்தாங்க. அதை விட்டுட்டு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் 16/4/2025 21/4/2025 வரைக்கும் இதற்கான அந்த உத்தேச விடைகள் மீது தேர்வர்கள் தங்களது ஆட்சேபனை தெரிவிக்க அந்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் இப்போ நேற்று பார்த்திங்கன்னா அதற்கான முடிவுகள் வெளியிடப்பட்டது. இதில் ப்ரெஸ் நியூஸ் மட்டும்தாங்க நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் இப்போ உள்ளார போய் பார்த்து ரிசல்ட்டு பார்க்கலான்னு பார்த்தா இந்த வெளிப்படைத்தன்மை கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா இங்கே நம்மளுக்கு இப்போ எழுதியிருக்காங்க. பெரும்பாலும் எல்லா தேர்வுகளுமே என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு தேர்வு முடிவு வெளியாகும் பட்சத்தில் வரிசை எண், ரோல் நம்பர், அதுக்கடுத்து அவங்களோட மார்க்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அனைத்து தேர்வர்களும் தனித்தனியாக தாங்க பார்க்க முடியும். சிவி லிஸ்ட்டில் மட்டும்தான் இது நம்ம. ஏன்னா இப்போ இந்த 232 பேர்னால் ஒரு அந்த அதிகபட்சம் ஒரு 300 பேருக்குள்ளார கூப்பிட்ற மாதிரி இருக்குங்க. இதில் இப்போ அவங்க மட்டும்தான் லிஸ்ட்டில் வர போகிறாங்க. ஆனால் இந்த ஒரு தேர்வர்களும் இந்த 4691 தேர்வர்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விவரமுமே இதில் கொடுக்கல. தனித்தனியாக அவங்களோட யூசர் ஐடி, அவங்களோட பாஸ்வேர்டை போட்டு அந்த டேஷ்போர்டில் போய்ட்டு உங்களுக்கான ஸ்கோர் கார்டோ அல்லது ஃபைனல் கீயோ பார்த்துக்கிற மாதிரி தான் அங்கே இது கொடுத்துருக்காங்க. இது டிஆர்பியோட வெளிப்படைத்தன்மைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது. ஏன்னா இது பண்ணுற தப்பே பார்த்திங்கன்னா இதுதாங்க. இது நேற்று விட்ட அந்த லேட்டஸ்ட் நியூஸுங்க. இதை அந்த ரிசல்ட்டுக்கு போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. அந்த எப்போ எக்ஸாம் நடந்துச்சு, எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க எல்லான்ட்டு. இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுவும் கொடுத்துட்டாங்க, ரிசல்ட்டோட இதுவும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ரிசல்ட்டு பார்க்கும்போது யாருக்குமே நீங்கள் பார்க்க முடியாது பொதுவாக. ஏன்னா அந்த வெளிப்படைத்தன்மைனா யார் வேணாலும் இந்த 4691 தேர்வர்களுடைய மதிப்பெண்களையும் விவரங்களையும் பார்த்துக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எந்தெந்த தேர்வுகள், ஏன்னா கண்டிப்பாக இதில் எக்ஸாம் எழுதுறவங்க மட்டும்தான் அவங்களோட லாகின் ஐடி, பாஸ்வேர்டு போட்டு பார்க்க முடியுங்க. இது எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவிடுங்க. நன்றி.